அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் லைட்டர் வெயிட்ல ஐ வாண்ட் டு சே சம்திங் கொஞ்சம் லகுவாக்குறதுக்காக. இந்த 0B பிஜேபின்னு கேட்கும்போது எனக்கு 0B ஞாபகம் வந்துருச்சு. 0Bன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? வாட்டர் ஃபில்டர். 0B வாட்டர் ஃபில்டர் எதுக்குன்னா, அந்த கிருமிகள் இருக்குல்ல, கிருமிகள்லாம் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கான விளம்பரமா இல்லை நம்ம. ஆனால் கிருமிகளை வந்து வடிகட்டுறதுக்கான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு சிஸ்டம். அந்த மாதிரி நம்மளோட இந்த சிவில் சொசைட்டி என்பது அப்படிப்பட்ட ஒரு 0B ஃபில்டர் மாதிரி ஒரு பிஜேபி என்ற கிருமியை வந்து தமிழ்நாட்டில் பரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் சிவில் சொசைட்டின்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போ தேர்தல் நடக்குது. தேர்தல் அரசியல் வெற்றி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வின் பண்ணுவாங்க. இப்போ 2021 தேர்தல் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கம், தமிழகம், கேரளா மூணு வந்து வந்து இதுதான் வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த மோடி வேவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேவ் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 மாநிலங்கள் தான். அதனால தான் இந்த 3 மாநிலங்கள் மேலே அதிகமான தாக்குதல் நடக்குது. பலமுறை தாக்குதல் நடக்குது இங்கே ஊடகத்தின் மூலமாகவும், இது வந்து நமக்கு உரிமைகள் மறுப்பது மூலமாக. அதுக்கு நான் அந்த விளம்பரம் அவர் ஹரிபரந்தாமன் அவர்கள் இதெல்லாம் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. பட் என்னன்னா, இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் மட்டுமே வந்து நம்ம வந்து ஆட்சியிலேருந்து அகற்றலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. பிஜேபி இந்த அரசை வந்து அகற்றி விடவும் ஒரு பெரிய முயற்சி நடக்குது. ஆனால் தேர்தல் வெற்றியின் மூலமாக அந்த வெற்றி மட்டுமே போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி மத்திய அரசாங்கத்தை நீங்க வந்து தேர்தல் தோற்றால் கூட என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கிரவுண்ட் லெவல்ல பண்ணி வச்சிருக்க டேமேஜ், சிவில் சொசைட்டில பண்ணிருக்க டேமேஜ், அவர்கள் வந்து வேர் விட்டு பரவி கிடக்கிறார்கள். கேரவன்ல ஒரு கட்டுரை வந்து நூறாணி எழுதி நான் வந்து மொழிபெயர்த்த அந்த கட்டுரையில் வந்து எத்தனை விதமான அமைப்புகள் மூலமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பத்தாது, எலெக்ஷன் விக்டரி மட்டும் பத்தாதுன்னு போது தான் சிவில் சொசைட்டி. இந்த மேடையில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஜனகராஜன் இருக்காரு, இவர் நீதித்துறை, இந்த அரசியல், இவர் இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிற நம்முடைய சார் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு, வாஞ்சிநாதன், பாலகிருஷ்ணன் சார், ஒவ்வொரு துறையில் இருக்கட்டும். இது என்னன்னா, இது வந்து அரசியல் பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் சிவில் சொசைட்டி பிரச்சாரமாக வந்து மக்களிடம் கொண்டு போவது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதில் முக்கியமான ஒரு கடமை என்பது மாணவர்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் இந்த இளைய சமூக 19 18 30 வரைக்கும் எங்க இருக்காங்க, எங்க போறாங்கன்னா, எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட கட்சி நான் சொல்லல. ஆனா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம பொலிட்டிக்கலா எஜுகேட் பண்ண வேண்டிய செக்ஷன் ஒன்று, பெரிய செக்ஷன் இருக்கு. தேர்தல் வெற்றி முடிஞ்சவங்க என்ன பண்ணுவோம்னா, நம்ம மறுபடியும் ஆட்சியை அமைச்சிருவோம், ஆட்சிக்கான விஷயங்களை போய் இது பண்ணி எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஒரு ஒரு சந்தோஷமான மனநிலை வந்து அந்த கொண்டாட்டத்தில் இருப்போமே தவிர, கீழே இருக்கும் அந்த தண்ணீரிலும் மண்ணிலும் கலந்திருக்கும் ஒரு கிருமி வந்து உயிரோட தான் இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி வந்து கவுண்டர் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் சிவில் சொசைட்டி முன்னெடுப்பு. அதுல வந்து நம்ம இருக்கணும். இதுல வந்து ஊடகத்தை பற்றி நான் ஊடகம் என்பது வந்து ஒரே ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். ஊடகத்துறை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நல்ல ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு பல பேர் வந்து யூடியூபர்ஸோ மேடம்லாம் இருக்காங்க. யூடியூபர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற சேனல் வந்து கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது வந்து பெரிய அளவு இருக்கு. ஆனால் வட இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு சொல்றோம்ல, அங்க எப்படி இருக்குன்னா, அதாவது எமர்ஜென்சி டைம்ல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கேருந்து சென்சார்ஷிப் போட்டாங்க கவர்மெண்ட்ல. ஏன்னா ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துக்குவாங்க, முரசொலி ஆஃபீஸ்லேயோ சிபிஎம் ஆஃபீஸ்ல வந்து தீக்கதர் ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து ஊடகத்துறையில பற்றி அத்வானி ஒன்று சொல்றாரு. அத்வானி அவரை கோட் பண்ணுறதுக்கு மன்னிக்கவும். அவர் என்ன சொல்றாருன்னா, வி ஆஸ்க் யூ டு பெண்ட், யூ கிரால்டு. நாங்கள் உங்களுக்கு குனியத்தான் சொன்னோம் ஊடகத்தை, நீங்கள் வந்து தவழ்ந்து சென்றீர்கள். தவழ்ந்து சென்றீங்கன்னா வேற எதுவும் நினச்சிக்காதீங்க. தவழ்ந்துன்னா இங்கே வேற தமிழர்களை பற்றி ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா, இன்னைக்கு ஊடகம் எப்படின்னா, நீங்க வந்து சென்சார்ஷிப் என்பது ஊடகத்துக்குள்ளேயே வந்து செல்ஃப் சென்சார்ஷிப். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஊடக முதலாளிகள் வந்து பெரும் பளவில் அகில இந்தியாவில் வந்து பெரும் ஊடகங்களை பெரும் அளவு வந்து கையில் எடுத்திருக்கிறது யாருன்னா அம்பானி, அதானி. எல்லாம் யாரு, அவருக்கு யாருக்கு நண்பர்கள்? அம்பானி, அதானிக்கு வந்து யார் நண்பர் பார்த்தீங்கன்னா அவங்க. அப்போ என்னன்னா, ஊடகத்தில் இப்போ ஊடகம் எப்படி இருக்குன்னா, பொதுவான ஊடகம் தமிழ்நாடு பரவாயில்லங்கிற, எதை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்வதான் ஊடகம்னு நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டோம். ஒரு 35 வருஷம் இன்டர்வியூ இருக்கும்போது இதை தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இன்னைக்கு வந்து எதையெல்லாம் மறைக்க வேண்டும் என்பதுதான் ஊடகத்தோட பெரிய கவலையா இருக்குது. இப்போ ஒரு வெளிநாட்டு தலைவர் வந்து இந்த துணி போட்டு மூடுறாங்களே, குஜராத் டெவலப்மெண்ட் பாருங்க, அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருக்க தவிர உண்மையான இஷ்யூஸை வந்து பேசுறது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். செல்ஃப் கிரிட்டிக்கலாக பார்க்குறேன். அதனால வந்து இந்த சிவில் சொசைட்டி இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறாங்க. இதை வந்து மக்களிடம் கொண்டு செல்லணும். இளைய சமுதாயத்துல இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து நிறைய பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் இது பண்ணணும். இப்போ சார் ஹரிபரந்தாமன் சார் ரொம்ப அழகாக ஏன் 0 பிஜேபி அப்படின்னு சொன்னார்ல, அதையே தனியாக ஒரு பேம்ப்ளெட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப அப்பீல் ஆகும். இம்மீடியட் இஷ்யூஸ்
அது இருக்கலாம். அது பண்ணி நம்ம தொடர்ந்து சோசியல் மீடியாவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மண்ணை நாமே காப்போம்.